சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் போட்டி மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனை கட்சியின் தலைவர் க. சக்திவேல் அவர்கள் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 25 தொகுதிகளில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி போட்டியிடுகின்றனர். இதில் ஆட்சியின் முதன்மை அடிப்படைகள் என தமிழக வளர்ச்சி கூறுகளான விவசாய உற்பத்தி சேவை துறைகளின் பங்களிப்புகளில் விவசாயத்துறையின் பங்களிப்பு முதன்மையாக்கப்படும். உற்பத்தி சேவை துறையின் பங்களிப்புகள் இரண்டாம் தன்மையாக்கப்படும். உணவு உடை இருப்பிடம் இல்லாதோருக்கு அதனை அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உரிமைகளை மீட்டெடுத்தல், கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்றவற்றை அரசே அனைவருக்கும் வழங்குதல், வேலைவாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல், ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை, ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் என ஊழலை வேரோடு ஒழித்தல். அது மட்டுமின்றி அண்டை மாநிலங்களின் முறையற்ற போக்கினால் காவிரி, முல்லை பெரியாறு, தென்பெண்ணை பாலாறு என தமிழகத்தின் நதிகளிலிருந்து வரவேண்டிய நீர் கிடைக்காமல் வேளாண்மை பாதிக்கப்பட்டுள்ளது. அது உடனடியாக சரி செய்யப்படும். தமிழகத்தின் நீர்ப்பாசன திட்டங்களை மத்திய அரசு உதவியுடன் உடனடியாக நிறைவேற்றப்படும். சிறு தொழில்களுக்கு பாதுகாப்பு, வேலையற்ற காலங்களில் வாழ்வாதார நிதி, பிற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் அசையா சொத்துக்கள் வாங்க தடை செய்தல், சில்லறை வணிகத்தில் பெரும் முதலாளிகளுக்கு தடை விதித்தல், நீர்நிலை மேய்ச்சல், அரசு புறம்போக்குகளில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கும் இடங்கள் அவர்களுக்கே உரிமையாக்கப்படும் என்பன உள்ளிட்டவற்றை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார். முற்போக்கு மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே 25 இடங்களிலே போட்டியிடுகிறது. அந்த 25 இடங்களிலே போட்டியிடக்கூடிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைய தினம் 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முதல் கட்டமாக அறிவிக்கிறது. ஆர்கே நகர் கரு சந்திரசேகர், வேளச்சேரி திருமதி காஞ்சனா, விருங்கம்பாக்கம் வழக்கறிஞர் பிரபாகரன், கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர் சோபன் பாபு, பொன்னேரி திருமதி மாலதி, கவுண்டம்பாளையம் வழக்கறிஞர் புஷ்பானந்தம், கோயம்புத்தூர் வடக்கு திரு மீனாட்சி சுந்தரம், கோயம்புத்தூர் தெற்கு திரு மகேஸ்வரன், கிணத்துக்கடவு திரு ராஜேந்திரன், திருமங்கலம் திரு ரவிக்குமார், பெரியகுளம் வழக்கறிஞர் திரு மணிமுருகன், மயிலாப்பூர் தேவேந்திரன் மற்றும் சோழிங்கநல்லூர், மதுரை வடக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், சிவகங்கை, ராமநாதபுரம், அண்ணா நகர், மதுரவாயில், தியாகராஜ நகர், அம்பத்தூர், கன்னியாகுமரி, அருந்தாங்கி, புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனது வேட்பாளர்களை நிறுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய இந்த நான் கூறிய அந்த அடிப்படைகளிலே அதனுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வெளியிடுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் ஆட்சியினுடைய முதன்மை அடிப்படைகளாக நாங்கள் சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் ஆட்சி, அந்த முதன்மை அடிப்படையில் என்பதுதான் ஆட்சி என்பது அமைந்திடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதும், மூன்றாவதாக சில குறிப்பிட்ட திட்டங்களை பற்றிய எங்களுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஆட்சியினுடைய முதன்மை அடிப்படை கூறுகளாக இவைதான் ஒரு ஆட்சியுடைய அடிப்படை கூறுகளாக இருக்க வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு கட்சி உறுதியாக நம்புகிறது. தமிழக வளர்ச்சியுடைய கூறுகளான விவசாய உற்பத்தி, சேவை துறையின் பங்களிப்புகளில் விவசாயத்துறையின் பங்களிப்பு முதன்மையாக்கப்பட்டு உற்பத்தியும் சேவை துறைகளின் பங்களிப்பும் இரண்டாம் தன்மையாக்கப்படும். உணவு, உடை, உறைவு ஆகியவை இல்லாத வகையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவை அளிக்கப்படக்கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்தல், கல்வி, மின்சாரம், மருத்துவம் அரசு அனைவருக்கும் வழங்குதல், வேலைவாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல், ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை, ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் என ஊழலை வேரோடு ஒழித்தல் ஆகியவை எங்களுடைய முதன்மையான அடிப்படைகளாக இந்த தேர்தலில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த முதன்மையான அடிப்படைகள் எல்லா ஆட்சி முறைகளுக்கும் ஒரு சிறந்த முறையில் அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை சேவைத்துறை என்பதுதான் இன்றைக்கு தமிழக அரசினுடைய வருமானத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏறக்குறைய 40 விழுக்காடு 45 விழுக்காடு சேவைத்துறையில் இருந்து வருகிறது.
உற்பத்தி துறை என்பது ஏறக்குறைய 30 விழுக்காடுகள் இருக்கிறது. ஆனால் விவசாயம் சார்ந்த துறைகள் என்பது 15 - 18 விழுக்காடுகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறக்குறைய 65 - 70 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், விவசாயம் சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் 70 விழுக்காடு மக்கள், 70 விழுக்காடினுடைய மக்களுடைய ஆதாரம் விவசாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கு சேவை துறையும் அதே போல உற்பத்தி துறையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய காரணத்தினாலேதான் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்து ஆட்சி செய்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சிகள் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைகளுக்கு ஏற்ப பொருளாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் அவர்கள் மக்கள் நல திட்டங்களிலே மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய காரணத்தினாலே தொடர்ந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 78 ஆண்டுகளாக விடுதலை பெற்ற பிறகு கூட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1 கோடி பேருக்கு மேல் வேலையற்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே இந்த வேதனைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு மக்கள் நல திட்டங்களை கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலே கொள்கைகள் அமைக்கப்பட வேண்டும். அத்தகைய பொருளாதார கொள்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் செயல்படுத்துவது இல்லை. எதற்கு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவிப்பதில்லை. அந்த அடிப்படையிலே தான் விவசாய துறை என்பது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். 2வதாக உற்பத்தி துறை, 3வதாக சேவைத்துறை என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தன்னுடைய ஆட்சியினுடைய முதன்மையான ஒரு காரணியமாக வைத்துக் கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்தல். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பவை நீர் உரிமைகள், நில உரிமைகள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய கேரளா மாநிலத்திலும், கர்நாடகா மாநிலத்திலும், ஆந்திரா மாநிலத்திலும் வரையறுக்கப்படாமல் இருக்கிறது நில உரிமைகள். இந்த நில உரிமைகள் வரையறுக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதியாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டுடைய உரிமைகள், நீர் நில உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்திருக்கிறோம். அதே போல ஊழல் என்பது தமிழ்நாட்டிலே நீக்கமர நிறைந்து இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஊழலை ஒழிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய ஆட்சியினுடைய முதன்மையான ஒரு பொருளாக முன்வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கல்வி, மின்சாரம், மருத்துவம் ஆகியவை ஒரு இன்றியமையாத தேவைகளின் ஒன்றாக மக்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது அரசே முழுமையாக வழங்கப்படும். உணவு, உடை, உறையில் இந்த 3 கூட எல்லா மக்களுக்கும், இந்த தேவையான மக்களுக்கு தமிழ்நாடு அரசே வழங்கக்கூடிய வகையில கொள்கை திட்டங்களை நடைமுறை செயல்படுத்தப்பட்டு செயல்முறை செயல்படும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் உணவு, உடை, உறையில் இந்த 3 கூட இன்றைக்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கையின் காரணமாக, தாக்கத்தின் காரணமாக தான் பெரும்பான்மையான மக்கள் உணவு, உடை, உறையில் மட்டும் இழக்கிறார்கள். எனவே உணவு, உடை, உறையில் என்பது அவர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருந்தால் கூட வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பொருளாதார கொள்கை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் அவர்களுக்கான இந்த உணவு, உடை, உறையில் அந்த பிரச்சனையை எழுகிறது. எனவேதான் அந்த பிரச்சனை எழுவதற்கு காரணமாக இருப்பது அரசினுடைய கொள்கை. எனவே அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அவை முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம். இந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டு எங்களுடைய அணுகுமுறை என்பது இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்தவரைக்கும் என்னவாக இருக்கும் என்றால், தமிழகத்தில் காங்கிரஸ், திமுக, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிகள் இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து ஆட்சி செய்து 1967க்கு பின்னர் தமிழகத்தை மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி செய்தாலும் ஏறக்குறைய 8 கோடி பேர் உள்ள தமிழக மக்கள் தொகையில் வறுமை கோட்டுக்கு கீழே ஏறக்குறைய 6 கோடி பேர் மக்கள் இன்றும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 70% மக்கள் நம்பி இருக்கக்கூடிய வேளாண் தொழிலானது மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காவிரி, முல்லை பெரியாறு, தென்பெண்ணை, பாலாறு இப்படி தமிழகத்தின் நதிகள் அனைத்தும் அண்டை மாநிலங்களின்
முறையற்ற போக்கினால் சட்டப்படி நியாயப்படி வர வேண்டிய நதிநீர் தமிழகத்திற்கு கிடைக்காமல் வேளாண்மை பாதிக்கப்பட்டு விவசாயிகள் துயருக்கு ஆட்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் வளர்ச்சி என்ற பெயரில் பொன்விளையும் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விவசாயம் பொய்த்து போக வேளாண்மை துன்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சிறு குறு குடிசை தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள் தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த இவைகள் முற்றிலும் செயலிழந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாத தொழில்துறை, சேவைத்துறை ஆகியவை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது. எனவே திமுக அதிமுக ஆட்சிகளில் தமிழர்களின் எந்த முன்னேற்றத்திற்கும் எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வளர்ச்சி என்பது பன்னாட்டு தொழில் நிறுவனங்களினாலும் இந்திய பெருமுதலாளிகளின் தொழில் நிறுவனங்களாலும் ஏற்பட்டதே ஆகும். இதனால் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி முற்றிலும் இல்லை. உறுதியா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், இந்தியாவிலே 2வது இடத்திலே தொடர்ந்து வளர்ச்சியில் இருக்கிறது, எல்லாம் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த தனிநபர் வருமானம் என்பது 2,58,000 என்று சொல்கிறார்கள், ஒரு தனிநபர் வருமானம். இருந்தாலும் கூட 2 கோடி மக்களுக்கு இலவச வேஷ்டி சிலை பொங்கல் அளிக்கிறோம். 1,30,00,000 மக்களுக்கு மகளிருக்கு உரிமை தொகை அளிக்கிறோம். 2,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 30,00,000 அரிசி வழங்குகிறோம் என்றால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையை தான் இவையெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு சீரான வாழ்க்கை முறையை மக்கள் ஏற்படாததற்கு காரணம் பரவலான வளர்ச்சி முறை கிடையாது. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இதனால் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி முற்றிலும் இல்லை. திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி எட்டாக்கடியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இருமொழி கொள்கை கொண்ட திமுக அதிமுக கட்சிகள் தமிழ் வழி கல்வியை புறக்கணித்து ஆங்கில வழி கல்வியை திணிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய அடிப்படை மாற்றங்களுக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கருதுகிறது. தமிழக மக்களின் ஏற்றத்திற்கான கொள்கைகளை, திட்டங்களை தரவல்ல செயல்படுத்தக்கூடிய ஒரே இயக்கமாக மக்கள் மத்தியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மட்டுமே இருக்கும் என உறுதியாக கருதுகிறோம். இந்த அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழ் தேசிய அடையாளத்தை மீட்டெடுக்க, தமிழர்களின் பொருளாதார இறையாண்மை மீட்டெடுக்கவும், தமிழர்களுடைய பண்பாடு காக்கப்படவும், அது தவிர புதிய மாற்று பொருளாதார கொள்கைகளை முன்வைத்தும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அணுகுமுறையை மேற்கொள்வதென தீர்மானிக்கிறோம். இந்த அடிப்படையில குறிப்பிட்டு நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் வேளாண் விளைபொருட்களுக்கு அடிப்படை விலை நிர்ணயத்தில் மாற்றம் செய்யப்படும். திமுக அதிமுக என்ன சொல்றாங்க? நெல்லுக்கு நாங்க 3,500 ரூபாய் குவிண்டாலுக்கு தருவோம், கரும்புக்கு 4,500 ரூபாய் குவிண்டாலுக்கு தருவோம் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து கடந்த 2090 தேர்தலில் சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் இருந்தது. இப்பொழுதும் அந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு காலம் அவர்கள் செய்வது கிடையாது. அது மாறாக இதெல்லாம் நிரந்தரமா இருக்க முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு முறையை மத்திய அரசிலே இந்த வேளாண் துறை வகுத்திருக்கிறது. மதிப்பு கூடுதலை சேர்த்து அறிவிக்க வேண்டும். எனவே வேளாண் விளைபொருட்களின் அடிப்படை இந்த விலை நிர்ணயத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மாற்றம் செய்யப்படும். மத்திய அரசு என்ன நியமித்தாலும் தமிழக விவசாயிகளுக்கு நெல்லுக்கும் அதே போல கரும்புக்கும் அந்தந்த ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான கொள்முதல் விலை நிர்ணயம் செய்வது என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். அடுத்த தமிழகத்தின் நீர்ப்பாசன திட்டங்கள் மத்திய அரசு உதவியுடன் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். 3 சிறு தொழில்களுக்கு பாதுகாப்பு. கோடிக்கணக்கான பேர் இப்ப வேலை வாய்ப்புங்கிறது சிறு தொழில தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய தொழில்கள், பன்னாட்டு தொழில்கள் இருந்தாலும் கூட சிறு தொழில் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஆனா கடந்த இப்ப ஒரு ஓராண்டுகளுக்கு உதாரணம் போட்டீங்கன்னா விசைத்தறியில மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விசைத்தறிகள் மூடப்பட்டிருக்கின்றன. திருப்பூர்ல, கோயம்புத்தூர், ஈரோடுல ஆயிரக்கணக்கான விசைத்தறிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இது யாருக்குமே தெரியவில்லை. இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்க எஸ்எம் என்று இது இந்த சிறு தொழில் அதிகமாக மூடப்பட்ட ஒரு மாநிலம் இருக்கிற தமிழ்நாடு தான். கடந்த 2 ஆண்டுகளில் கணக்கெடுத்து பார்த்தா
லட்சக்கணக்கான சிறு தொழில்கள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறது. சிறு தொழில்கள் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவை. ஆனால் அவைகள் மூடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு பாதுகாப்பை நாங்கள் அளிப்போம். அதுபோல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். குறிப்பாக பிற மாநிலத்தவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவது ஒரு புறம் இருந்தாலும் தமிழக மக்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிற வகையில் அமைந்துள்ள பிற மாநிலத்தவர் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் அமர்த்தப்படுவதை தடுத்து நடவடிக்கை நாங்கள் எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறோம். அதே போல வேலையற்ற காலங்களில் வாழ்வாதார நிதி அளிக்கப்படும். பிற மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும். சில்லறை வணிகத்தில் பெருமுதலாளிகளுக்கு தடை விதிக்கப்படும். நீர்நிலை மேய்ச்சல் அரசு புறம்போக்குகளில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருந்து வரும் இடங்கள் அவர்களுக்கு உரிமையாக்கப்படும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 8 தேர்தல் நடவடிக்கைகளாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். எங்களுடைய முழுமையான பங்கேற்புடன் ஏற்படக்கூடிய ஆட்சி ஒருவேளை ஏற்பட்டால் உறுதியாக நான் முன்பே குறிப்பிட்டது போல எங்களுடைய முதன்மையான அந்த அடிப்படையிலே ஆட்சி செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் உடனிருந்தனர்.